ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாபர்னு சொல்லிட்டு ஒரு சிமினியோட போர்டு, ஓகேங்களா. இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா எந்த ஃபங்க்ஷனுமே வேலை செய்யலைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா பக் கன்வெர்ட்டர் சிஸ்டத்தில் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. நம்ம இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அதோட மோட்டரு. ஒரு ஃபேஸ் நியூட்ரல் வந்து இந்த பவர் கார்டு வழியாக உள்ளே வந்து இந்த ஃபேஸ் நியூட்ரல் போர்டுக்குள்ளே வருது. ப்ளஸ் வந்து மோட்டருக்கு உண்டான ஸ்டார்டிங் கெப்பாசிட்டன்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஒயர் வந்திருக்கு. 3 ஸ்பீடுக்கு ஒரு பவர் செக்ஷனுக்கு உள்ளே போகிறது, ஓகேங்களா. ஓகே, நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ டிசியில் போட்டுட்டேன், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் எதனா ஷார்ட் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம், அப்புறமா நம்ம செக் பண்ணலாம். அது பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். பவர் செக்ஷன் வந்து கொடுத்தாச்சு, கனெக்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. பாருங்கள், போர்டு ஆன் பண்ணிட்டோம். பட் ஆனால் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, ரிலே சவுண்டோ இல்லை, எதுவுமே வந்து கேட்கல, ஓகேங்களா. பாருங்கள், சும்மா ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த லைட் மட்டும் ஆன் ஆகிருக்கு. பட் ஆனால் எந்த ரிலேவும் ஆப்ரேட் ஆகலை, ஓகேங்களா. இது வந்து பக் கன்வெர்ட்டர் சிஸ்டம் தான், ஓகேங்களா. இப்போது டிசியில் போட்டிருக்கோம். இதுதான் பக் கன்வெர்ட்டர் ஐசி. நமக்கு LM324 சம்திங் போட்டிருக்காங்க. சரி, 324 LM305 போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம காமன் கிரவுண்டில் வச்சுட்டு வோல்டேஜ் அளந்து பார்ப்போம். 5 வோல்ட் வருது. இந்த ப்ளஸுக்கு பார்ப்போம். இங்கே 5 வோல்ட்டு தான் வருது. மொத்தமே 5 வோல்ட்டு தான் அவுட்புட்டே வருது. 12 வோல்ட்டில் தான் இந்த ரிலேவே ஆப்ரேட் ஆகும். பார்த்திங்கன்னா எங்கே செக் பண்ணாலுமே 5 வோல்ட்டுக்கு மேலே அவுட்புட் நமக்கு வரல. பாருங்க, இந்த டயோடுக்கு 16 வோல்ட் வருது, ஓகேங்களா. 16 வோல்ட் வருது. பட் ஆனால் வந்து அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகலை, எல்லாமே 5 வருது. அப்போ எங்கேயோ ஷார்ட் இருக்குது. இந்த யூஎல்எனில் பாருங்கள், இந்த யூஎல்என்லேயும் 5 வோல்ட் தான் வருது. இது வந்து யூஎல்என் இல்லை, இது ஒன்று தான் யூஎல்என்னு. மைக்ரோ கண்ட்ரோலருக்கு 4.5, மொத்தமே 4.5 மட்டும்தான் அவுட் ஆகிருக்கே தவிர 12 வோல்ட் சப்ளை வரல. இந்த ரிலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வரல, ஓகேங்களா. 4 ரிலே கொடுத்துருக்காங்க, மொத்தம் 5 ரிலே இருக்குது. ஒன்று வந்து பவர் பல்புக்கு, மிச்சம் 3 வந்து ஃபேன் ஸ்பீட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 4, ஓகேவா. ஒன்று வந்து ஆன் ஆகிறதுக்கு, ஒன்று பல்புக்கு, 3 ஃபேன் ஸ்பீடு, ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பவரை. இப்போ நம்ம வந்து ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம். டயோடில் போட்டாச்சு, ஓகேங்களா. பஸ்ஸர் வருதுங்களா, பஸ்ஸரில் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யூஎல்எனில் தான் மோஸ்ட்லி இந்த இதிலலாம் ஷார்ட் வரும். யூஎல்எனில் செக் பண்ணி பார்க்கலாம். யூஎல்என்ற ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பின்னு. ஸோ அப்போ கீழே பார்க்கும்போது இது கிரவுண்டாக இருக்கணும். கிரவுண்டில் வச்சு பாருங்கள். ஓகே, இது பாருங்கள், மாஸ்பெட்டோட கிரவுண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். கிரவுண்டு எல்லா கெப்பாசிட்டியில் வச்சிங்கன்னா தான் கிரவுண்டில் உங்களுக்கு பஸ்ஸர் வரும், ஓகேவா. இது நம்ம காமன் கிரவுண்டு தான். சரி, ஓகே, இது கிரவுண்டு. இது வந்து உங்களுக்கு ப்ளஸ் வோல்ட்டு. இது பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர்லாம் ப்ளஸில் வருது பாருங்கள், ஓகேவா. காயில் வச்சு பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த காயில் வழியாக 12 வோல்ட் வெளியே வருது. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தோன்னா, அதாவது இந்த விசிசிக்கும் கிரவுண்டுக்கும் வைக்கும்போது நமக்கு டயோடு வெளியே காட்டுது. இப்போது இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்புட் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இங்கேருந்து இங்கே கனெக்ஷன்ஸ். மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்புட்டிங் எந்த வருது, ஓகேங்களா. அது பாருங்கள், இது லாஜிக்கட் ஐசிக்கு இன்புட் இது, ஓகேங்களா. மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து வெளியே வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வெளியே வந்து இங்கே நீங்கள் கனெக்ஷன் வருது, ஓகேங்களா. ஓகே, ஸோ இது இன்புட்டு. அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு இதுதான் ரிலேக்கு உங்களுக்கு போகும், ஓகே. பாருங்கள், ரிலேக்கு ஒரு ப்ளஸ், இந்த ரிலேக்கு போகுது, இது டம்மி ஜாக்கெட் போகுது. இதில் எதனா ஷார்ட் இருக்கான்னு பார்க்கலாம்.
அவுட்புட் லைனில் எதனா ஷார்ட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ பண்ணோம். பாருங்கள், இந்த 2 பின்னுமே ஷார்ட்டு காட்டு தெரியுதுங்களா? அப்போ இது 2 இதுலேயுமே தனித்தனி சப்ளை போக வேண்டியது. பட் ஆனால் இது ஷார்ட்டு காட்டுது. ஓகே, இப்போ இந்த ரிலே இது ஷார்ட்டு காட்டுது. நம்ம இந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஷார்ட் இருக்கா, ஷார்ட்டு நமக்கு போயிடுது அப்படின்னு பார்ப்போம். அந்த ரிலேவை நம்ம அவுட் பண்ணல அப்படின்னா அந்த ரிலேக்கு உண்டான அந்த யூவில் நம்ம அவுட் பண்ணி பார்த்தா தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? நான் இப்போ வந்து ஹாட் ஏர் கன் மூலிமா எடுக்க போகிறேன். நான் எஸ்எம்டி கம்போனன்ட் இருந்ததுனால கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் நீட்டாக வரும். ப்ளோவர் ஆன் பண்ணியிருக்கோம். 10 to 20 செகண்ட்ஸில் நமக்கு ப்ளோவர் நல்லா குயிக்காக ஹீட் ஆகிடும். நல்லா ஹீட் இருக்கும்போது இது பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு சால்ட்டிங் வெளியே வரும். ஓகேங்களா? ரிமூவ் ஆகி வரும். டியூசர் யூஸ் பண்ணுங்கள். எடுக்கும்போது எது ஃபஸ்ட்டு பின்னு எது அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு கிளாத்து அந்த மாதிரி எதனா இருந்தது அப்படின்னா இந்தமாரி வந்து டின்னர் இந்தமாரி ஒரு ஜாரில் வாங்கி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்ப்ரே பண்ணுறதோட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்தமாரி துணியில் டிப் பண்ணிட்டு தொடச்சிங்க அப்படின்னா க்ளீனாக வந்துடும் அந்த இடம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த ட்ராக் எவ்வளோ பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சுன்னு. ஓகேங்களா? டஸ்ட்டு இருக்கக்கூடாது. சூடும் நல்லா ஆகும். பேடு வந்து ரொம்ப ஹார்டாக சூடு பண்ணி பேடை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளியர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் டயோட் மோடில் போட்டு இந்த 2 பின்னி தான் ஷார்ட்டு காமிச்சது வச்சு பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஷார்ட் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கிரவுண்டு பின்னை வச்சுட்டு இங்கே வச்சு பார்ப்போம். ஓகே, கிரவுண்டு ப்ளஸ்ஸு. ஸோ இது நமக்கு ப்ளஸ்ஸு. யூலன் வந்து நமக்கு பக்காவாக ஷார்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வேறு ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ்ஸுக்கு வந்து சப்ளை எங்கேருந்து கண்டுபிடிக்கணும் நம்ம இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஓகேங்களா? இதுதான் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ப்ளஸ்ஸு. இது பாருங்கள், இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு, இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். நமக்கு இங்கே 12 வோல்ட் வந்துடுச்சு அப்படின்னாலே நமக்கு ஓகே தான். வேறு யூலன் மாற்றி ரெடி ஆகிடும். செக் பண்ணிப்போம். பாருங்கள், டிசி வோல்ட்டில் போட்டாச்சு. பவர் கொடுத்துட்டோம். ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாமே ஆப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வந்திருக்கான்னு பார்ப்போம். 12 வோல்ட் நமக்கு வேணும். இந்த கெப்பாசிட்டருக்கே நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். 4 தான் வந்துருக்கு கெப்பாசிட்டருக்கே. இங்கே 12 இருக்குது. இப்போ பாருங்கள், 15, 16 காமிச்சது ஷார்ட்டு போய் இப்போ கரெக்டாக 12 வந்துடுச்சு பாருங்கள். இந்த கெப்பாசிட்டருக்கு பார்ப்போம். 5. இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து 12 வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 12 வந்தால் தான் இது ஆப்ரேட் ஆகும். இப்போ வேறு எங்கே ஷார்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இங்கேயும் ஷார்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இஷ்யூ என்னென்னா, யூஎல்என் ஐசி நம்ம மாற்றியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்க்யூட்டில் 12 வோல்ட் வந்து ப்ராப்பராக ப்ரெசென்ட் ஆகலை. செக் பண்ணால் LNK 305 ஐசி வந்து இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. சரிங்களா, அந்த யூஎல்என் ஷார்ட் ஆகிறதுனால இது வந்து பைபாஸ் ஆகிருக்கு, அந்த டயோட் ஷார்ட் ஆகி. ஸோ இப்போ இந்த ஐசி வந்து நம்மக்கிட்ட ஸ்பேர் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பக் கன்வெர்ட்டர் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா SMB சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த 300 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்குது இல்லைங்களா, அதோட ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் இருந்து இதுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு, இந்த டிரைவரோட இன்புட்டாக கொடுத்துட்டு, இதில் வந்து 12 அண்ட் கிரவுண்டு மட்டும் எடுத்துகிட்டு 12 வோல்ட் ப்ளஸ் கிரவுண்டு இந்த 2 பின் இருக்கும் பாருங்கள், 12 அண்ட் கிரவுண்டு இந்த 2 ஒயர் மட்டும் அவுட் பண்ணி இந்த ரெகுலேட்டர் 7805 போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதில் வந்து இன்புட்டாக கொடுத்தாச்சு. சரிங்களா, இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இந்த செட்டிங்கை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ரிலே கேட்ச் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவர் ரிலே சொன்னேன் இல்லைங்களா, அந்த அதாவது இந்த 3 ரிலேக்கு மெயின் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ரிலே இருக்கும். அந்த ரிலேக்கு வந்து சப்ளை இப்போ வந்துடுச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது வந்து LED அந்த பல்ப் கனெக்ஷன். ஓகே, இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்பீடு வைக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பீடாக நம்ம ஏற்றலாம். இது பாருங்கள், ஸ்லோ பண்ணுறோம். இன்னொரு ஸ்பீட் டவுன் பண்ணலாம். டவுன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து பவரு, இது வந்து ஆஃபு, இது 3 ஸ்பீடு. சரிங்களா, நீங்கள் பவர் LED ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லைட்டுக்கும் சப்ளை போயிடும். சரிங்களா, இது வந்து ஆஃபு, இது வந்து 3 ஸ்பீடு. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம